NCERT புக் பேக் கொஷின்ஸ் அதில் ஆட்டம்ஸ்ங்கிற சாப்டர்ல நம்ம கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தோம்னா 12.7 பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்க்க போது 12.8. இல்லை என்ன கொஷின் 12.8 பாருங்க. A 12.75 electron volt electron beam is used to bombard gaseous hydrogen at room temperature. What series of wavelength will be emitted? இந்த கொஷின்ல இருந்து நிறைய தடவை நமக்கு நீட்ல கேட்டிருக்காங்க. அது எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கிறது இப்ப பார்க்கலாம். முதல்ல வந்து இதுக்கான ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஷார்ட்கட் மெத்தட் தெரியணும்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்கான ரே டயக்ராம் அதை பத்தின ஐடியா தெரியணும். அதாவது ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்க்கு எனர்ஜி லெவல் டயக்ராம். எனர்ஜி லெவல் டயக்ராம் வந்து பாருங்க, -13.6 எலக்ட்ரான் வோல்ட். இது ஹைட்ரஜனோட கிரவுண்ட் லெவல். இதை வந்து என்ன சொல்லுவோம், n = 1 அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து n = 2 அப்படின்னா இங்க என்ன வரும், -3.4 எலக்ட்ரான் வோல்ட். n = 3க்கு கரஸ்பாண்டிங்கான எனர்ஜி லெவல் என்னன்னா -1.51 எலக்ட்ரான் வோல்ட். அதுக்கு அடுத்தது n = 4னா -0.85 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது வரும். n = 4. அதுக்கு அடுத்து -0.54 வரும். ஓகே, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ இது வரைக்கும் போதும், ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு இது வரைக்கும் இதுதான் போதும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, a 12.75 electron volt electron beam is used to bombard gaseous hydrogen at room temperature. ரூம் டெம்பரேச்சர்ல இந்த ஹைட்ரஜன் வந்து என்னன்னா கிரவுண்ட் லெவல்ல இருக்கும். அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி லெவல் எவ்வளவு இருக்கும், -13.6 எலக்ட்ரான் வோல்ட் தான் இருக்கும். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு போட்டான் வந்து இதுல படுது. ஒரு போட்டான் வந்து என்ன, இதுல வந்து பட்டு இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகுது. இந்த போட்டானோட எனர்ஜி தான் என்ன சொல்லிட்டாங்க, 12.75 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க, -13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது ஹைட்ரஜனோட கிரவுண்ட் லெவல். இதுல வந்து என்ன ஆகுது, 12.75 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி போட்டான் வந்து இதுல வந்து படுது. 12.75 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி பட்டுச்சுன்னா நமக்கு அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி என்னங்கிறத பாக்குறோம். பாருங்க, இது 5, இது என்ன வரும், 8, 0.85 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி கிடைக்குது. அதாவது 12.75 வோல்ட் பட்டுச்சுன்னா இது என்ன ஆகும்னா, இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எங்க போகும்னா 0.85 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி எங்க இருக்கு, இந்த லெவலுக்கு வந்துடும். சரியா? அப்ப கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை என்ன பண்ணுது, இந்த போட்டான் எலக்ட்ரான் பீம் போய் பட்டு என்ன ஆகுதுன்னா இதை ஒரு எக்ஸைட்டட் லெவலுக்கு கொண்டு வந்துருச்சு. இந்த எக்ஸைட்டட் லெவலோட எனர்ஜி லெவல் என்ன, -0.4 எலக்ட்ரான் 0.85 எலக்ட்ரான் வோல்ட். இது வந்து என்ன, n = 4 லெவலுக்கான கரஸ்பாண்டிங் லெவல். சரியா? இப்போ வந்து பார்த்தோம்னா இதுல இருந்து வாட் சீரீஸ் ஆஃப் வேவ் லெங்த் வில் பி எமிட்டட், அதாவது மொத்தம் எவ்வளவு நம்பர் ஆஃப் லைன்ஸ் எமிட் ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு வந்து ஃபார்முலா பாருங்க, நம்பர் ஆஃப் லைன்ஸ் வில் பி எமிட்டட் = n × n - 1 டிவைட் பை 2. n × n - 1/2 அப்படின்னா என்னன்னா, இந்த என்னோட வேல்யூ என்ன, 4. அப்ப இது 4th லெவல்ல இருந்து கீழே கிரவுண்ட் லெவலுக்கு வரும்போது எவ்வளவு நம்பர் ஆஃப் லைன்ஸ் எமிட் ஆகும்னா, n = 4னா 4, n - 1னா 3 டிவைட் பை 2னா இதை கேன்சல் பண்ணுங்க, 3 × 2 = 6 லைன்ஸ் வந்து என்ன ஃபார்ம் ஆகும். அது எப்படிங்க சார் 6 லைன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அதையும் டயக்ராம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இது புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஒரு எலக்ட்ரான் பீம் 12.75 எலக்ட்ரான் வோல்ட்ல வந்து பட்டு அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது அது -0.85 எலக்ட்ரான் வோல்ட் லெவலுக்கு போகுது. அது கரஸ்பாண்டிங்கான எனர்ஜி லெவல் என்ன, n = 4. ஓகே, இப்போ n = 4ல இருந்து இது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது எவ்வளவு நம்பர் ஆஃப் லைன்ஸ் வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ வந்து பாருங்க, திரும்ப அந்த எனர்ஜி லெவல் டயக்ராம் போட்டுக்கலாம். இது n = 1, n = 2, n = 3, இது வந்து n = 4. இப்போ 0.85 -0.85 எலக்ட்ரான் வோல்ட் இந்த லெவல்ல வந்து இப்ப அந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து கிரவுண்ட் லெவலுக்கு வரும்போது எவ்வளவு லைன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன், 6 லைன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். எவ்வளவு லைன் ஃபார்ம் ஆகும், n × n - 1 டிவைட் பை 2 அப்படின்னா 4 × 3 டிவைட் பை 2 போட்டோம்னா நமக்கு 6 லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். எப்படி 6 லைன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா, இங்க இருந்து என்ன ஆகும், இது கிரவுண்ட் லெவலுக்கு வரலாம். அதுக்கு அடுத்தது வந்து என்ன ஆகும், நமக்கு இங்க இருந்து இந்த லெவலுக்கு வரலாம், இங்க இருந்து இந்த லெவலுக்கு வரலாம். ஓகே, இதுல 3 லைன் கிடைச்சிச்சு. அதுக்கு அடுத்தது இந்த லெவல்ல இருந்து என்ன பண்ணலாம், இங்க வரலாம், இந்த லெவல்ல இருந்து இங்க வரலாம். அதுக்கு அடுத்த பாசிபிலிட்டி வந்து என்ன, இங்க இருந்து இங்க வரலாம்.
அப்ப பாருங்க எத்தனை லைன்ஸ் ஃபார்ம் ஆகுது, 1 2 3 4 5 6 லைன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்ப நம்பர் ஆஃப் லைன்ஸ் வில் பி எமிட்டட் ஈக்குவல் டு 6. சரியா? இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா வெவ்வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். வாட் சீரீஸ் ஆஃப் வேவ்லெங்த் வில் பி எமிட்டட் அப்படின்னா 6 லைன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஒவ்வொன்றும் எந்தெந்த லெவல்ல இருக்குன்னு பாருங்க. ஒண்ணு வந்து என்ன, நமக்கு இந்த லெவல்ல வந்துச்சுன்னா இது வந்து லைமன், இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா இது வந்து பாமர், இந்த இதுக்கு வந்துச்சுன்னா பேஷன். இந்த மாதிரி லைமன், பாமர் அண்ட் பேஷன் 3 லெவலுக்குமே வந்து என்ன ஆகுது, நமக்கு அந்த வேவ்லெங்த் வந்து கிடைக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா இதை புக்ல கொடுத்துருக்கிறது எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதே இது புக்ல எப்படி எக்ஸசைஸ் சொல்யூஷன் தருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து 12.75 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் லெவலோட எனர்ஜி நம்ம சொல்லிட்டேன் -13.6 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கணும்னு சொல்லிட்டேன். அதை பாருங்க -13.6 டிவைட் பை 1² போட்டா -13.6 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு. அதுல வந்து என்ன ஆகுது, 12.75 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வந்து படும்போது என்ன ஆகுது, இது -0.85 லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ -0.85க்குனா இந்த En ஈக்குவல் டு -13.6 டிவைட் பை n². இந்த ஃபார்முலாவே ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது, n² வேல்யூ 16 வரும், என்னோட வேல்யூ 4 கிடைக்கும். இப்படி எல்லாம் நம்ம போடுறதுலாம் நம்ம பாருங்க ரொம்ப சிம்பிளா போட்டோம். அந்த எனர்ஜி லெவல் டயக்ராம் வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்றோம், கிரவுண்ட் லெவல்ல பட்டு அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா n = 4ங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது நமக்கு அது எந்த லெவலுக்கு போகுது, n = 4th ஸ்டேட்டுக்கு போகுது. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எமிட்டட் ஃபார்முலா பாருங்க, n × n-1/2 னா 4 × 3/2 = 6. அப்ப பாசிபிள் எமிஷன்ஸ் எப்படி இருக்கு, நமக்கு ஃபர்ஸ்ட் 4ல இருந்து 3க்கு வரலாம், 4ல இருந்து 2க்கு வரலாம், 4ல இருந்து 1க்கு வரலாம், 3ல இருந்து 2க்கு வரலாம், 3ல இருந்து 1க்கு வரலாம். அதுக்கு அடுத்தது வந்து என்ன ஆகும், 2ல இருந்து 1க்கு வரலாம். அப்ப இந்த லெவலுக்கான ஸ்பெக்ட்ரம் வேவ்லெங்த் எப்படி இருக்கும்னா, நமக்கு லைமன் சீரிஸ், இது வந்து பேஷன் சீரிஸ், லைமன், பாமர், இது வந்து பேஷண்ட் அப்படின்ட்டு வரும். சரியா? அப்ப இதுக்கு வரது வந்து ஐஆர், இது வந்து என்ன விசிபிள், இது வந்து இது யூவி, இது விசிபிள், இது ஐஆர் அப்படின்ட்டு 3 வேவ்லெங்த்ல நமக்கு வேவ்லெங்த் கிடைக்கும். சரியா? அப்போ வந்து என்னன்னா இதை வந்து பாருங்க, நமக்கு எப்பயுமே லைமன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா லைமன் சீரிஸ், லைமன் சீரிஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா யூவி. அதுக்கு அடுத்தது பாமர். பாமர் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்துட்டு விசிபிள் லைட் கிடைக்கும். சரியா? அதுக்கு அடுத்தது பேஷன், பிராக்கெட் அண்ட் ஃபன் சீரிஸ், இது எல்லாமே வந்து ஐஆர். சரியா? அப்ப 3 ரேஞ்சிலையுமே நமக்கு வேவ்லெங்த் கிடைக்கும். சரியா? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாருங்க, ஏற்கனவே இதை பார்க்காதவங்களும் பாருங்க. நமக்கு அதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம்னா இவ்வளவு பெருசா காம்ப்ளிகேட்டடா போகக்கூடிய கொஸ்டினை ரொம்ப சிம்பிளா நம்ம போட்டலாம். சரியா? அதனால கண்டிப்பா வந்து என்னன்னா நீங்க கொஸ்டின்ஸ் போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய தடவை போட்டு ஒரு தடவை பார்த்துட்டோம், ஓகே அதோட விட்டுறலான்னு இல்லாம அதை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்து போடுங்க, ஒரு தடவை பார்க்காம அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரி, அப்பதான் வந்து என்ன அந்த ஐடியா என்ன அப்படிங்கிறது உங்களுக்குள்ள உள்வாங்கிக்க முடியும். அப்பதான் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதை ஆன்சர் பண்ண முடியும்.